இதுதான் நம்ம வயநாட்டோட நிலைமை. இங்க இருக்கிற மக்கள் வந்து மீட்கப்பட்ட மக்கள் வந்து மனதளவில் அவங்க ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்க. பல குடும்பங்கள் இல்லாம போயிருக்கு. குழந்தைகள், பெரியவர்கள் நிறைய பேர் இல்லாம அவங்க ஒரு 5 மணிக்கு மேல இங்க ஃபுல்லா இருட்டிடுது. இந்த 3 கிராமத்திலயும் யாருமே மக்களும் இல்லாததுனால, கரண்ட்டும் இல்லாததுனால மீட்பு பணி வந்து இறங்கும் போது உள்ள வந்த உடனே பார்த்த முதல் சடலம் ஒரு 5 வயது பெண் குழந்தையோட சடலம். நிறைய குழந்தைகள் முகாமில் இருக்காங்க. நிறைய குழந்தைகள் இறந்துட்டதாவும் சொல்றாங்க. தூங்கும் போதே அந்த மாதிரி ஆயிடுது எனக்கு நினைச்சு. கிட்டத்தட்ட ஒரு புக்ஸ் மட்டும் நிறைய ஸ்கூல் புக்ஸ், ஹோம்ஒர்க் எழுதுறது, அது இது நிறைய, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையா இருந்தது. அது எந்த குழந்தை, அந்த குழந்தை அந்த புக்கை ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். கேரளால வயநாட்டுல மீட்பு பணிகளானது கிட்டத்தட்ட ஒரு வாரமா நடந்துட்டு இருக்கு. இப்போ வயநாட்டுல இருந்து கள நிலவரத்தை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட் யுவராணி மேம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம், நான் யுவராணி. இப்போ வயநாட்டுல கள நிலவரம் என்னவா இருக்கு மேம்? கள வேலை அதிவேகமா நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச வரை அவங்களும் எவ்வளவு ரெக்கவர் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ரெஸ்கியூ பண்ணி அனுப்ப முடியுமோ அனுப்பிட்டே தான் இருக்காங்க. இப்போதைக்கு கள வேலை ஓரளவுக்கு நல்லபடியா முடிஞ்சிட்டு. மீட்பு பணிகள் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? மீட்பு பணிகள் செய்யறவங்களாம் ரொம்ப சேஃபா இருக்காங்களா? அவங்க வந்து அவங்களை எந்த மாதிரி பாதுகாத்துக்கிறாங்க மேம்? மீட்பு பணியில உள்ள அனைவருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, இங்க வந்திருக்காங்க, அப்படிலாம் எந்த விதமான இல்லாம இங்க உள்ள எல்லா ரெசார்ட்லயும் அவங்கள ரொம்ப சேஃபா பாத்துக்கிறாங்க. எந்த விதமான பணமும் வாங்கல, சாப்பாட்டுக்கு எந்த விதமான காசும் வாங்காம எல்லாரையும் இங்க ரொம்ப சேஃபா பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 5 மணிக்கு மேல இங்க ஃபுல்லா இருட்டிடுது. இந்த 3 கிராமத்திலயும் யாருமே மக்களும் இல்லாததுனால, கரண்ட்டும் இல்லாததுனால மீட்பு பணி வந்து ஒரு 5:30 அந்த லெவல்ல முடிச்சுட்டு எல்லாரையும் சேஃபா கொண்டு போய் நம்ம மேல விட்டுடுறாங்க. நம்ம சேஃபா இருக்காங்க, எல்லாருமே சேஃபா இருக்காங்க. அங்கே தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க இங்க நியூஸ்ல பாக்குறோம். ஸோ அங்கே வேலைகள் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு மேம்? நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம கலெக்டர்ஸ் வந்து தன்னார்வலர்கள்ல வந்து நல்ல முதிர்ச்சி பெற்றவர்கள் பாத்தீங்கன்னா, சென்னை ஃபிளட்டு, தூத்துக்குடி ஃபிளட்டு, இங்கெல்லாம் நல்ல ஒர்க் பண்ணவங்களா செலக்ட் பண்ணி தான் நம்ம தமிழகத்துல இருந்து இங்க அனுப்பியிருக்காங்க. இங்க வந்தவங்களும் நல்லா நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு நம்மளால என்னென்ன இங்க வேலை செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிருக்காங்க, சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே சடலங்கள் எல்லாம் தோண்ட தோண்ட கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சடலங்கள் எதுவும் முழுசா கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சடலங்கள் மீட்டெடுக்கிற பணியானது அங்க எப்படி நடந்துட்டு இருக்கு? இங்க வந்து நாங்க வந்த ஃபர்ஸ்ட் நாள் ஃபீல்ட்ல இறங்கும் போது உள்ள வந்த உடனே பார்த்த முதல் சடலம் ஒரு 5 வயது பெண் குழந்தையோட சடலம். அந்த பெண் குழந்தையோட சடலத்தை நம்ம ஜேசிபில இருந்து எடுக்கும் போது ஒரு அந்த மண் இருக்கு இல்லையா, ஒரு சலிப்பு, ஒரு ஜேசிபில இருந்து பொதுவா எடுக்கும் போதே ஒரு சலிச்சுதான் அந்த மண்ணை போடுறது. அப்போ பாத்தீங்கன்னா கால்கள் 2 இழந்த ஒரு பெண் குழந்தையோட சடலத்தை தான் நாங்க முதல்ல பார்த்தோம். கோயம்புத்தூர்ல இருந்து வந்த ஆம்புலன்ஸ்ல தான் இந்த குழந்தைய நாங்க எடுத்துட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுதான் முதல்ல நான் பார்த்த சடலம். அங்க தங்க வைக்கப்பட்டிருக்க மக்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்களா? பாதிக்கப்பட்டு அப்புறம் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணவங்க எல்லாருமே இப்ப எப்படி இருக்காங்க மேம்? இந்த இடத்துல இருந்து மீட்கப்பட்ட அனைவரும் வந்து கிட்டத்தட்ட 22 முகாமுக்கு போயிருக்கேன். 22 முகாம்லயும் குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரும் ரொம்ப சேஃபா நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க மனதளவுல ரொம்ப சோர்வுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சில டாக்டர்ஸ் வந்து அவங்களை அதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைகள் மன அழுத்தத்துல இருக்காங்க. அப்பா அம்மா இழந்த குழந்தைகளும் இருக்காங்க. இதுல குழந்தைகளை இழந்த அப்பா அம்மாவும் தவிச்சுக்கிட்டு தான் அங்க இருக்காங்க. நாங்க நேர்ல போய் பார்த்தோம், ஆறுதல் கூறிட்டு அவங்களுக்கு என்ன நம்மளால செய்ய முடியுமோ ஹெல்ப் அவங்க கிட்ட கேட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அங்கே வந்து ஸ்கூல் குழந்தைங்களுடைய நோட்ஸ் புக்ஸ்லாம் வந்து கீழே இருக்கிறத நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அங்கே குழந்தைங்களாம் எப்படி சேஃபாக இருக்காங்க? அவங்களெல்லாம் எந்த மாதிரி தங்க வச்சிருக்காங்க மேம்? நிறைய வீட்டுக்குள்ளெல்லாம் நாங்கள் போய் சர்ச் பண்ணோம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே வெளியில ஜேசிபி எல்லாத்தையும் இப்போ மண் போட்டு சரிசமமாக ஆக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேக் இருந்தது, ஸ்கூல் பேக் பெருசாக இருந்தது. அது வந்து பேக் வந்து மேல ஸ்லாப் மேலதான் இருந்தது. அதை நான் மேல ஏறி எடுத்தேன். ஃபுல்லா சேரா இருந்தது. ஓபன் பண்ணி பார்த்துட்டாலும் அதுல 2 சர்டிபிகேட் இருந்தது. காலேஜ் சர்டிபிகேட் ஒன்று, ஸ்கூல் சர்டிபிகேட் ஒன்று. அதை நம்ம ரெக்கவர் பண்ணி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாச்சு.
அங்கேயே பார்த்தோமா கிட்டத்தட்ட ஒரு புக்ஸ் மட்டும் நிறைய ஸ்கூல் புக்ஸ் ஹோம்ஒர்க் எழுதுறது அது இது நிறைய, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையா இருந்தது. அந்த குழந்தைகளுக்கு இனி இருக்காங்களா இல்ல அந்த குழந்தைகள், நிறைய குழந்தைகள் முகாமில் இருக்காங்க, நிறைய குழந்தைகள் இறந்துட்டதாவும் சொல்றாங்க. அது எந்த குழந்தை, அந்த குழந்தை அந்த புக்கை எப்படியெல்லாம் வரணும்னு நினைச்சு எழுதியிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு நினைக்கும் போது பேசுறதுக்கு கூட வார்த்தைகள் வரல. அந்த குழந்தைகளோட எதிர்காலம் உயிர் தூங்கும் போதே அந்த மாதிரி ஆனதை நினைச்சு நம்மளால அது இது பண்ணிக்கவே முடியல. அந்த மாதிரி நிறைய புக்ஸ் நிறைய இது மண்ணோட மண்ணாதான் அங்க இருக்காங்க. ஹோம்ல உள்ள குழந்தைகளுக்கு அடுத்த கட்டமா நாங்க போய் விசாரிச்சதுல இன்னும் கொஞ்ச நாள்ல நிலைமை சரியான உடனே அவங்கள திரும்பவும் படிக்க வைக்கிறதாக இங்க சொன்னாங்கன்னு அங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு எனக்கு தெரியல. முன்னாடி இருந்த பெட்ஸ்லாம் இப்போ ஓனர்ஸ் இல்லாம அங்கேயே இருந்து சாப்பிடாம இறந்து போகுது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் நாங்க பாக்குறோம். ஸோ எல்லா பெட்ஸுமே அங்க இருக்கக்கூடிய பெட்ஸோட நிலைமெல்லாம் என்னவா இருக்கு மேம்? இப்ப பேசிட்டு இருக்கோம். அந்த மலைப்பகுதிக்கு மேல அங்க நாங்க போயிருந்த போது ஒரு வீட்டுல அந்த வீட்டை விட்டு அந்த டாக் வரவே இல்லை. அங்க சுத்தி அந்த வீட்டையே சுத்திட்டு இருந்தது. அந்த டாகுக்கு அப்ப நாங்க பிஸ்கெட் எல்லாம் கொடுத்தோம் அவருக்கு. அவர் அதை சாப்பிட்டுட்டு கூட அந்த சாப்பிடும் போது கண்ணில் அப்படியே கண்ணீர் அந்த டாகுக்கு. அதை வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்க. பட் அவர் கீழே இறங்கவே இல்லை. இன்னமும் அவர் அங்கேயே தான் இருக்காரு. நாங்க எவ்வளவோ அவரை தள்ளி வர பார்த்தோம், அவர் வரல, அங்கேயே தான் இருக்காரு. தேவையான பிஸ்கெட்ஸை நாங்க வரும்போது மேலே கொண்டு போய் கொடுக்குறோம். இங்க உள்ள ராணுவ படையும் அந்த டாகுக்கு கொடுக்குறாங்க. பட் அவர் கீழே வரல, மேலேயே தான் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய டாக்ஸ், நான் ஒரு 2 டாக் மண்ணுக்குள்ள புதைஞ்சிச்சு. ரொம்ப அங்க நாங்க கிளீன் பண்ணும்போது நிக்க முடியலன்றதுனால போய் பார்த்தா 2 டாக் இருந்துச்சு. அப்புறமா அதை அப்புறப்படுத்திட்டோம். இந்த மாதிரி நிறைய செல்ல பிராணிகள் அந்த தன்னை வளர்த்தவங்களை விட்டு அங்க போகக்கூடாதுன்னு மலை மேல உள்ளவர்கள், மனுஷங்களை விட இன்னும் மலையை விட்டே அவர் வரல. நாங்க தான் 3 நாளா அவரை போய் பார்த்துட்டு வரோம். அவரு ரெக்கவர் ஆகி நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ வெளியூர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு நிவாரணம் தரணும் அப்படின்னு நினைச்சா அங்க என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் தேவைப்படுது? சாப்பாடா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது? பேசிக் நீட்ஸ் என்னென்ன வேணும் மேம்? நிவாரண பொருட்கள் சார்ட் டெய்லியும் கவர்மெண்ட்ல மாத்தி லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, அதை தான் நம்ம வெளியில இருந்து வாங்கணும். எனக்கு தேவை உள்ள எதையும் இங்க கேட்கல. இப்போ அரிசி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, தண்ணி சுத்தமா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, பிஸ்கெட்ஸும் வேண்டாம். தேவையான அளவு மக்கள் தமிழகத்துல இருந்து நிறைய வரதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு வண்டி தான் அவ்வளோ அதிகம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளோ திங்ஸ் வருது. சாட் அவங்க தேவையான பொருள் மட்டும் டெய்லியும் கொடுக்குறாங்க. அந்த சாட்டை நம்ம சக நண்பர்களுக்கு குழுல அனுப்புனா அவங்க வாங்கி அனுப்பிடுறாங்க. அது எந்த ப்ராசஸும் இல்லை. நேரா மேல முகாமுக்கு பக்கத்திலேயே அமைச்சு வச்சிருக்காங்க ஒரு இடம் அதுக்குன்னு. அதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. நீங்க நேரா நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் இங்க நம்ம அதை கொடுத்துட்டு போயிடலாம். முகாம்ல அவங்க அதுக்கு ஒரு பில் போட்டு தந்துடுறாங்க. இந்த ஸ்டேட்ல இருந்து இவ்வளவு வந்திருக்கு, இவ்வளவு நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கும் அவங்க சாட் போட்டு பில் போட்டு கொடுத்துடுறாங்க. அந்த மாதிரி நேரா நம்ம கொண்டு கொடுத்துடலாம், இங்கேயே கொடுத்துடலாம், மேலேயே கொடுத்துடலாம். அங்கே வெதர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, நடுவுல மழை வருது அப்படின்னு சொல்லி நாங்க இங்க பாக்குறோம். ஸோ மழை நடுவுல வருது அப்படிங்கிறதுனால அது எதுவும் மீட்பு பணிக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா மேம்? இங்க மழை விட்டு விட்டு தான் வருது. ஆனா மீட்பு பணியில எந்த பின்னடைவும் ஏற்படுறது இல்லை. மழை அவ்வளோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மழை இல்லை. தூறல் வரும் கொஞ்ச நேரம், கண்டினியூஸா அப்படியே தான் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சிருது. நான் பார்த்த வரைக்கும் எந்த மழைன்றதை விட தூறல் தான் இப்போ பெஞ்சிட்டு இருக்கு. ஹெவி மழை இல்லை. அதனால அந்த மழையிலயும் இந்த ஒர்க் போய்கிட்டே தான் இருக்கு, எந்த விதமான தடையும் இல்லை. அங்க தொடர்ந்து வெதர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால மழை வருது திருப்பி. ஸோ திருப்பி அங்க லேண்ட்ஸ்லைட் வரதுக்கான சான்சஸ் எதுவும் இருக்கா மேம்? இங்கே உள்ள மீட்பு படையினர் கூட இருக்கிற மக்களும் அது ஒரு சந்தோஷத்துக்காக எடுத்து போட்டிருப்பாங்கன்னு தோணலை. ஏன்னா நம்ம இங்க களத்துல இருக்கிறதுனால, இங்க 4 நாளா நம்ம அவங்க கூட இருக்கிறதுனால இப்ப என் நிலைமை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டதுனாலதான் தமிழகத்துல இருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க பொருட்கள் குவிஞ்சிருக்கு. சக தோழர்கள் இந்த தோழர்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்ன்றதுனால எடுத்து போடுறாங்க. அதை நீங்க நல்ல விதமாவும் எடுத்துக்கிடலாம், கெட்ட விதமா எடுத்துக்கிடலாம்.
அங்கே உதவி செய்ய வர்றவங்க அந்த இடத்தோட நிலவரம் என்னவா இருக்குன்னு பார்க்க வர்றவங்க வந்து அங்கே ஃபோட்டோஸ் செல்ஃபிஸ்லாம் எடுக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்படி ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்பொழுது கூட அங்கே வந்து கூட செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அங்கே இவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு மேம்? இன்னைக்கு இதுதான் நம்ம வயநாட்டோட நிலைமை. சீக்கிரமா அவங்க இங்க இருக்கிற மக்கள் வந்து மீட்கப்பட்ட மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு வரணும்னு மனதளவில் அவங்க ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்க. பல குடும்பங்கள் இல்லாம போயிருக்கு. பல குடும்பங்கள்ல வந்து குழந்தைகள் பெரியவர்கள் நிறைய பேர் இல்லாம அவங்க மன சோர்வா இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம். பழைய நிலைமைக்கு அவங்க திரும்பணும்னு வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கோங்க. நன்றி.